3 நாட்கள் போலீஸ் காவல் முடிந்து சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பாகிஸ்தான் உளவாளி ஜாகிர் ஹுசேனை மே 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகத்தில் உளவு பார்த்ததாக பாகிஸ்தான் ISI உளவாளியான இலங்கையைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் கடந்த 29ஆம் தேதி கியூ பிரிவு போலீசாரால் சென்னை மண்ணடியில் கைது செய்யப்பட்டான். கள்ள நோட்டு மாற்றுதல், சென்னையின் முக்கிய இடங்களான அண்ணா மேம்பாலம், அமெரிக்க தூதரகம், விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை படம் பிடிக்க முயன்றது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஜாகிர் ஹுசேன் கைது செய்யப்பட்டான். அவனை போலீஸ் காவலில் கடந்த 5ஆம் தேதி எடுத்த கியூ பிரிவு போலீசார் விசாரணை முடித்து வியாழனன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் நீதிபதி சிவசுப்பிரமணியம் முன்பு ஆஜர்படுத்தினர். இதைத் தொடர்ந்து மே 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து மத்திய புழல் சிறையில் ஜாகிர் ஹுசேனை போலீசார் அடைத்தனர். போலீஸ் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது.